அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடமும் 7ஆம் பாகம் 7ஆம் பாகம் தான் மிக மிக முக்கியம். அந்த 7ஆம் பாகத்தை பற்றி தான் இப்போ நான் விளக்கத்தை சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுபக்கம்வாங்க, சிறு குழந்தையாக இருந்து வளர்ந்து பெரியவனாகி அவனை ஏற்கக்கூடியது அந்த 7ஆம் பாகமே. ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், இருவரும் இணைந்து வாழக்கூடிய அமைப்பு பெற்ற பாகம் 7ஆம் பாகம். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது 75% ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது இந்த 7ஆம் பாகம் தான். அந்த 7ஆம் பாகத்தை விளக்கமாக சொல்கிறேன். பொறுமையாக கேட்டு உங்களுடைய ஜாதகட்டத்திலையும் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகட்டத்திலையும் எப்படி கிரகங்கள் அமைந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த 7ஆம் பாகத்தை தெரிஞ்சுக்கணும். 7ஆம் பாகமும் பலம் பெற்றிருந்தால் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். 7ஆம் பாகம் பலம் இழந்து அது அதிபதியும் பலம் இழந்திருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையே போராட்டமாக ஆகிடும். மிகவும் கஷ்டம், துன்பம் அனைத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். திருமணம் ஆகாது. திருமணம் ஒருத்தருக்கு ஆகியிருந்தாலும் குழந்தை பிறக்காது. குழந்தை பிறந்தாலும் மனதில் நிம்மதி இருக்காது. பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு ஏற்படும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படும். மனநிலை பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த 7ஆம் பாகம் ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் பாகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் இந்த 7ஆம் பாவத்தை பற்றி சொல்லலாம் விளக்கமானு என் சிந்தனையில் எழுந்ததால் அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் மிகவும் பொறுமையாக அதை கேட்டு பயன்பெறுங்க. ஆனால் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அது உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் மிக மிக முக்கியமானது. அப்படிதான், அதாவது அந்த ஜாதகருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. ஒரு ராசி சக்கரத்தில் மொத்த பாகை 360, அதில் பாதி 80 பாகை, அதுதான் 7ஆம் பாவத்தின் ஆரம்பம். ஆக மனித வாழ்வின் பாதி வாழ்வின் பிற்பாதி 7ஆம் பாவத்தில் தான் தொடங்குகிறது. எனவே தான் நம் வாழ்வில் ஒரு துணையை சேர்ப்பதற்கு இந்த 7ஆம் பாகமும் கலந்திர ஸ்தானமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கருத்தில் கொள்ளுங்கள். 7ஆம் பாகத்துக்கென்று பல காரத்துவங்கள் இருந்தாலும் எல்லோரும் மனதிலும் பதிந்து நிற்பது இந்த கலந்திர என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்வு பற்றிய எண்ணம் தான். அந்த அளவு ஒவ்வொரு வாழ்விலையும் ஏக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 7ஆம் பாகமும். அதோடு நம் வளர்ச்சிக்கும் நம் வாழ்வில் ஏற்படும் துக்கம் சுகங்களுக்கும் நம்மோடு இணைந்து பங்கு பெறக்கூடிய உற்றார் உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் அனைவரையும் தெரிவிக்கக்கூடிய இடம்தான் இந்த 7ஆம் இடம். ஆக ஒருவர் ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் நல்ல முறையில் அமைந்தால் அவருக்கு வாழ்க்கை சொர்க்கமாகவே மாறும். அதாவது மனைவி மக்களுடன் மன மகிழ்வான வாழ்க்கையை அவரால் வாழ முடியும். அவர் குடும்பத்தில் ஏற்படும் சுப அசுப காரியங்களுக்கு இனபந்துகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் புடைசூழ வந்து சிறப்பிப்பவர்கள், அதாவது அனைவரும் கலந்து கொள்வார்கள். ஒரு சிக்கல் இருந்தாலும் கூட ஓடி வந்து உதவுவார்கள். எனவே இந்த சமுதாயத்தில் எல்லோருடனும் தொடர்பு கொண்டு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இன்பமுடன் வாழ 7ஆம் இடம் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட 7ஆம் இடம் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையே வீணாக போய்விடும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அனாதை தான். அவருக்கு உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். உறவில் விரிசல் ஏற்படும். ஜாதகருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது.
அவர் தனிமைப்படுத்தப்படுவார். இப்படிப்பட்டவர்கள் தம் மனைவி மக்களை பிரிந்து உறவினர் கூட்டங்களையும் ஒதுக்கி விடுவார்கள். வெளிநாடு என்ற வகையில் தொழில் முன்னேற்றத்தை மேற்கொண்டு சென்று விடுவார்கள். ஆக வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வாழ்வில் முக்கியமான திருப்பு முனையை திருமணம் தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சினிமா பாடல் வரிக்கேற்ப திருமணத்துக்கு பின் வாழ்வில் உயர்ந்தவர்களுக்கும் மகிழ்ந்தவர்களுக்கும் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் உண்டு. உலக வாழ்க்கையே நரகமாகி சாமியாராக போனவர்களும் உண்டு. அத்தகைய பெருமை வாய்ந்த இடம் இந்த 7ஆம் இடம். கருத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் திருமணம் ஆவதற்கு முன் தங்களுக்கு வரப்போகும் கணவன் மனைவி பற்றி அளவுக்கு அதிகமாகவே ஓரளவு கற்பனை செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் திருமணத்துக்கு பின் அவர் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள், எதிர்பார்ப்புகள், வெற்றி தோல்விகள், சொர்க்க வாழ்வு, நரக வாழ்வு, இப்படிப்பட்ட எது அமைந்தாலும் அதுதான் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய வரம். கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகத்தில் சொல்லப்பட்ட வர்த்தின குலாசம் வாதம் பதவி பூர்வ புண்ணியமும் என்ற வாக்கியப்படி ஜாதகனின் குல சம்பத்து, அதாவது குலம் சம்பந்தமானவர்கள் அவர் குலம் விளங்க மனைவி மக்கள் அமைவது ஏற்கனவே அவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நிலைகளிலேயே அவருக்கு அந்த வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவி உறவை பற்றி கூறுவது. உலகில் ஒருவருக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனையிலும் உயர்ந்து திருமண உறவாகி கணவன் மனைவி உறவுதான். இது முற்றிலும் உண்மை. தாய் தந்தை உறவு உயர்ந்து, நட்பு உறவு உயர்ந்து என்று பலவாறு வாதிட்டாலும் அதையும் விட அழகானதான் கணவன் மனைவி உறவு. மனித மனம் எந்த உறவை வேண்டுமானாலும் பங்கு போட்டுக்கொள்ள சம்மதிக்கிறது. ஆனால் கணவன் மனைவி உறவை மட்டும் பங்கு போட்டுக்கொள்ள சம்மதிப்பதில்லை. கருத்தில் கொள்ளுங்க. நாம் நமக்கு வேண்டிய ஒருவரை பிறரிடம் அறிமுகம் செய்யும்போது இவர் எனக்கு தந்தையை போன்றவர், தாயை போன்றவர், அண்ணனை போன்றவர், தம்பியை போன்றவர், அக்காவை போன்றவர், தங்கையை போன்றவர், தாத்தாவை போன்றவர், பாட்டியை போன்றவர், குருவை போன்றவர் என்று இப்படி பல உறவுகளை தொடர்பு படுத்தி அவர்களை பெருமையாக அறிமுகப்படுத்துகிறோம். அவ்விடத்தில் இந்த உண்மை உறவுக்குரியவர்கள் இருந்தாலும் அவர்களும் அதை பெருமையாக நினைக்கிறார்கள். அதை சமுதாயம் பெருமையாக கருதுகிறது. ஆனால் இது போன்ற இவள் என் மனைவியை போன்றவள் என்றோ இவர் என் கணவரை போன்றவர் என்றோ துணிச்சலாக அறிமுகப்படுத்த முடியுமா? அதைதான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அல்லது சம்பந்தப்பட்டவர்களால் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சி அடைவார்களா? இதை கொஞ்சம் சிந்திக்கணும். ஆக இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமே மற்றவர்களுடன் பங்கு பட்டு கொள்ளாத முடியாத உறவு. மனிதன் மதித்தால் விட்டு கொடுக்க முடியாத உறவாக இருக்கிறது இந்த கணவன் மனைவி உறவு. அதனால்தான் கூறுகிறேன், எல்லா உறவுகளையும் விட இந்த உறவே உயர்ந்தது என்று. அதனால் தான் திருமண வாழ்க்கை மட்டும் பொருத்தம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உறவு பலர் வாழ்வில் சொர்க்க வாழ்க்கையை உருவாக்கியுள்ளது. நல்ல சந்தோஷம், நல்ல வாழ்வு, நல்ல புத்திரன், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல செல்வாக்கு என்று மகிழ்ச்சியாக அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கையே சொர்க்கம்தான். சிலர் வாழ்வில் மனக்கசப்பு, பிரிவினை, கோர்ட்டு வழக்கு, விவாகரத்து, தற்கொலை, கொலை, வெட்டுக்குத்து என்று மரண படுக்கைக்காக சீரழிந்து விடுகிறது. இதற்கு காரணம் அவரவர் ஜாதகத்தில் காணப்படுகின்ற
கிரக அமைப்புகள் தான். இதுதான் தலையெழுத்து என்றால் ஊழ்வினை என்றும் விதி என்றும் கூறப்படுகிறது. இன்னும் பெண் தேடும் போது ஒரு பழமொழி கூறுவார்கள், கடலில் இருக்கிற உப்புக்கும் காட்டில் விளைகிற நார்த்தங்காய்க்கும் யார் முடிச்சு போடுகிறது? அவன் தலையிலேயே இவள்தான் எழுதுகிறார் என்று தலையெழுத்த மாற்றுவ முடியும். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் என்பார்கள். இதைதான் சினிமாவில் இன்னைக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனேன் என்று கவிஞர்கள் எழுதி வைத்து அந்த பாடலை இயற்றியிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. எனவே ஒரு ஜாதகத்தில் அமைகின்ற கிரக நிலைகள் அவரவர் விதியை தெளிவாக காட்டிவிடும். அந்த வகையில் 7ஆம் இடத்தில் இருக்க கிரகமும் 7ஆம் இட அதிபதியும் கலந்தரக்காரன் சுக்கிரனும் நின்ற நிலை அவரவர் திருமண வாழ்க்கை பற்றிய மலர்ச்சியும் தளர்ச்சியும் வெகுவாக காட்டிவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட 7ஆம் பாவத்தை பற்றி தான் இப்போ நான் விளக்க போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. 7ஆம் பாவ காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி, விவாக வாழ்வு, கவர்ச்சியும் கனிவும், வசீகரம் ஆற்றல், சுக்கிலம் சுரோதனம், ஆண் பெண் மர்ம உறுப்பு, உடலுறவு, சிறுநீர், சுற்றமும் நட்பும், அன்பளிப்பு, இனிப்பான பானம், வியாதிகள், இளைய மனைவின் புத்திரன், ராஜவிருதி பெறும் வாய்ப்பு, சமுதாய அந்தஸ்து, வியாபார பலிதம், இளைய மனைவி ஏற்படுமா ஏற்படாதா, பிள்ளைகள் அடங்கி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா, காதலில் வெற்றியா தோல்வியா, நறுமண பொருட்கள் அதாவது வாசனை திரவங்கள், இசை, மலர்கள், வணிகம், துணிமணி வாங்குதல், பயணத்தடைகள், நினைவிழத்தல், வெளிநாடு செல்லுதல், தத்து பிள்ளைகள், வாக்குவாதம், பகைவரை அழித்தல், செயல்திறன் அழித்தல், காதலில் வெற்றி தோல்வி, நெய்யினால் தயாரிக்கப்பட்ட பொருள், இடுப்பு தொடைக்கும் அடிவயிற்றுக்கும் இடுப்பு பகுதி ஆகிய பலன்களை இந்த 7ஆம் இடம் தான் முடிவு செய்கிறது. கருத்தில் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இந்த 7ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருந்தால் என்ன பலனை தரும்? ஏன்னா இந்த 7ஆம் இடத்தை விலகிறதுக்கு முன்னாடி அந்த 7ஆம் இடத்துடைய அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் 7ஆம் இடத்தில் சிறு கண்ணோட்டத்தை இப்போ சொன்னேன். இப்போ 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் திருமணம் எளிதில் நடக்காது. 27 வயதுக்கு மேல் தான் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மனைவியின் ஆதிக்கம் ஓங்கி இருக்கும். மனைவி படு கோபக்காரியாகவும் அல்லது கணவர் சுயநலம் உள்ளவராக இருப்பார். லட்சுமியுடைய அருள் அவங்களுக்கு இருக்காது. அரசாங்கத்தால் தொந்தரவு இருக்கும். உடல் நலம் பாதிக்கப்படும். நோயாளி கணவர் மனைவி, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ நோயாளியாக இருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்நிய வீடுகளில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்கள் மூலம் ஆணாக இருந்தால் தனம் வரும். பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலம் பணம் வரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆணாக இருந்தால் மனைவி வழி உயர்வு பாதிக்கும். ஆண் ஜாதகத்தில் 7இல் சூரியன் இருந்தால் மனைவி அடங்கி போக மாட்டாங்க. கணவன் தான் அடங்கி அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். இல்லாவிட்டால் பிரிவினை வந்துவிடும். பெண் ஜாதகத்தில் கணவனை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல அழகான மனைவி அமைவாங்க. சிரித்து பேசும் தன்மையுடையவர்களாகவும் சிற்றின்ப வேட்கை அதிகம் இருக்கும். இதனால் இரத்தம் குன்றி நோய் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. பெண் குழந்தைகள் அதிக பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனைவி மேல் அதிக பிரியம் ஏற்படும். ஆனால் இந்த சந்திரனுடன் சுக்கிரன் சேர்ந்து விட்டால் திருமண வாழ்வு தோல்வியாகிவிடும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அஞ்சாதருக்கு ஏற்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷமாகும். இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அதை பற்றி விரிவாக பார்க்கணுன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டங்கள் பத்தாது. அதனால் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். சுமார் 27 வயதுக்கு மேல் தான் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செவ்வாய் நெருப்பு கிரகம் ஆகும். எனவே ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி, பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனும் படுகோபகர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் உடல்நிலை பாதிக்கும், நோய் பாதிப்பு ஏற்படும், விருப்பமற்ற வாழ்வு அமையும், பொருட்செலவு அதிகம் ஏற்படும், உறவுகள் வெகுவாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதே போல் இந்த 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல இளமையான பேச்சு திறமையுடைய சுறுசுறுப்பான மனைவி அமைவாங்க. மனைவி ஒரு மந்திரியாக இருந்து குடும்பத்தை வழி நடத்துவாங்க. கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும். ஆனால் புத்திசாலித்தனமான வாழ்வதற்கு இவங்களுக்கு அவருக்கு தெரியாது. அதனால் சில சமயங்களில் பூசல்களும் சண்டல்களும் ஏற்பட்டு விடும். அதை பொருட்படுத்த வேண்டாம். ஜோதிட ஆர்வம் அதிக உள்ளவர்கள் ஆன்மீகத்துறை ஈடுபாடு ஏற்படும். மனைவி உறவிலையோ தெரிந்த நட்பு வட்டாரத்திலேயோ அமையலாம். ஏற்கனவே தெரிந்த பெண்ணாக கூட இருக்கலாம். புதன் இந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி அதாவது சொந்தத்திலேயோ இல்லை தெரிஞ்சவங்களாகவோ அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண் ஜாதகருக்கு ஏற்படும். 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல தெய்வ அம்சம் உடைய மனைவி அமைவாங்க. நல்ல அன்பு பண்பு இருக்கும். ஆனால் இந்த குரு சிற்றின்ற வாழ்வை அதிக விரும்பாதவர். எனவே நல்ல விதமான கடமைகளை செய்வாங்க. ஆனால் காதலில் ஆர்வம் குன்றி தாம் பத்திய உறவில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரும் சோதனையாக அமையும். காதல் வாழ்வு சோபிக்காது. சீதையின் ஜாதகத்தில் 7இல் குரு, காதல் சோபிக்கவில்லை. இளமையில் திருமணம் ஏற்படும். உற்றார் உறவினர் சூழ்ந்து நிற்க பெற்றோர்களும் மற்றவர்களும் வாழ்த்த சிறப்பாக திருமணம் நடக்கும். குரு ஆதிபத்திய தோஷம் பெறாமல் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டமும் அழக உடையவராக ஆண் ஜாதகராக இருந்தால் மனைவி அமைவாங்க. மேன்மையான குணமும் அவங்கக்கிட்ட இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்ல அழகான மனைவி அமைவாங்க. இது சிறப்பு தான் என்றாலும் அழகு சேரும்போது ஆணவமும் சேர்ந்துவிடும். எனவே கணவனை மதிக்க மாட்டாங்க. எனவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையாது. அதனால்தான் சுக்கிரன் 7இல் இருந்தால் காரகோப பாவ நாஸ்தி என்பார்கள். சுக்கிரன் சுப்பிச்சரகாரன். எனவே நல்ல வசதியான இடத்தில் திருமணம் அமையும். மனைவி அலங்காரத்தில் ஆர்வமும் செலவும் அதிகமாக செய்வராக ஆண் ஜாதகத்தில் அமைவாங்க. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும். திருமணத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்துவிடும். அதாவது ஜாதி வித்தியாசம், கல்வி வித்தியாசம், அந்தஸ்து வித்தியாசம், நிற வித்தியாசம், அழகு வித்தியாசம், வயது வித்தியாசம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் வித்தியாசம் இருந்தே தீரும். கலந்திர தோஷம் ஜாதகருக்கு ஏற்படும். மனைவி நோயுடையவளாக அமைவாங்க. பொருள் வளம் குன்றும். சன்னியாசியாக வாழ வேண்டிய வாய்ப்பும் ஏற்படும். குடும்ப பற்றுதல் குறைந்துவிடும். கருத்தில் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கலந்திர தோஷம் உண்டு. திருமணம் தாமதமாகும். திருமணம் அந்நியத்தில் அல்லது வெகு தூரத்தில் நடக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரிவினை ஏற்படும். திருமணம் உறவில் அமையாது. அந்நிய அல்லது வேற்று சாதி மதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் தாமத திருமணம். திருமண வாழ்வில் பற்று இல்லாமல் இருக்கும். கேது ஞானக்காரன் என்பதால் கணவனோ மனைவியோ நோயால் பாதிக்கப்படலாம். உறவில் பிரிவினை ஏற்படும். கூட்டாளிகளால் தொல்லைகள் ஏற்படும். திருமண வாழ்வு கசக்கும். இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் பலன். அதே போல் மிக முக்கியம், இந்த 7ஆம் இடத்து அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தால் எந்த பலனை செய்வார் என்பதை அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க.
ஏழாம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஏழாம் இட அதிபதி லக்னத்துக்கு வருவது ஒரு சிறப்பான பலனாகும். மனைவி கணவன் வீடே கதி என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவனை விட்டு போக மாட்டாங்க. என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் கணவனை விட்டு பிரியக்கூடியாத சூழ்நிலையை இந்த ஏழாம் இடம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். சில சமயம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பகைகரங்களாக இருந்தால் கூட மனைவி சண்டைப்பட்டு கொண்டு கணவனுடன் தான் இருப்பாங்க தவிர வீட்டை விட்டு செல்ல மாட்டாங்க. நட்பு கிரகமாக இருந்து விட்டால் கணவன் மனைவி பாசமழையில் நனைவார்கள். யோகமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். அதே போல் ஆணாக இருந்தால் யோகமான மனைவி அமையாங்க, பெண்ணாக இருந்தால் யோகமான கணவன் அமையாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஏழாம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் செய்யும்? லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாகும். ஆக இந்த 7ஆம் இட அதிபதி தன் வீட்டுக்கு 8இல் நிற்கிறார் என்றால், எனவே மனைவி நோய் வாயாளகவும் எப்போதும் இன்பம் தர முடியாத வகையிலும் எதிர்த்து பேசக்கூடியவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் தனஸ்தானத்தில் இருந்தால் பொருள் வரவுக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க. சீதனமாக பொருட்களை கொண்டு வருவார்கள். அல்லது அவங்க வந்த பின் அந்த ஜாதகர் வீட்டில் நிலையே உயர்ந்துவிடும். கருத்து கொள்ளுங்க. இந்த 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் 3ஆம் இடம் என்பது சகோதர தானமாகும். இது 7ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம். எனவே மனைவி உடன் பிறந்தவர்களைப் போல பாசத்தோடு இருப்பாங்க. இளமையில் திருமணம் நடக்கும். லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம் என்பதால் அடிக்கடிக்கு உடல்நல பாதிப்பும் வாதிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இட அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம். 7ஆம் இட அதிபதி 7க்கு 10இல் லக்னத்துக்கு 4இல் இப்படி கேந்திரம் பலம் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் மனைவியின் ஆதிக்கமே ஓங்கி நிற்கும். அதே சமயம் 4ஆம் இடம் என்பதால் அவள் வந்த பிறகு வீடு வாகனம் அசையா சொத்து என்று பொருளாதார நிலை உயரக்கூடும். அவளும் பொறுப்புடன் நடந்து குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தன் மாமனார் மாமியாரை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். இது ஒரு சிறப்பான நிலைதான். அதே சமயம் லக்னாதிபதியும் கேந்திரம் பெற்றுவிட்டால் கணவனுக்கு மரியாதை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்கள். 7ஆம் இட அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். 7ஆம் அதிபதி 5இல் இருந்தால் மனைவி குழந்தைத்தனமாகவும் பாசமுள்ளவராக இருப்பாங்க. படி தாண்டிய பத்தினியாக, அதாவது படி தாண்டாத பத்தினியாக இருப்பாங்க. கணவன் தன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கணவன் மேல் அதிக காதல் வசப்படுவார்கள். இது தொழில் வழிக்கும் சற்று இடையூறாக இருக்கும். இது பூர்வ ஜென்மத்தின் விளைவாக வந்த மனைவியால் செல்வம் செல்வாக்கு உயரும். உங்கள் விருப்பமும் அறிந்து செயல்படுவார்கள். அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அவங்களுக்கு அமைவாங்க. 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானமாகும். எனவே மனைவி எதிரியாக நின்று எதிர்த்து பேசுவாங்க. இணக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். யோகம் இல்லாதவர்களாகவும் மனைவியிடத்தில் வெறுப்புள்ளவராகவும் இருப்பாங்க. மனைவி நோயுடையவராகவும் அன்பற்றவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இது கேந்திரஸ்தானமாகும். மனைவியின் ஆதிக்கமும் ஆயுளும் கூடும். குடும்பத்தில் மனைவி ஆட்சி நடக்கும். மனைவியால் எல்லாவித சுகமும் ஏற்படும். மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பாங்க. கணவனுடைய பேச்சை தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்பும் கணவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் குறையும். அதேபோல் கணவன் வீட்டில் பாதி வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த 7ஆம் இடத்தில் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் திருமணம் தாமதமாகும். மனைவி சண்டைக்காரியாகவும் சாகசக்காரியாகவும் இருப்பாங்க. வாய் ஓயாது, எப்போதும் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கை வெறுத்துவிடும். வாய் பேச்சால் கணவரையே கொண்டுவிடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 7ஆம் இட அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தையின் ஸ்தானம். எனவே மனைவி தந்தையை போல் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். கணவனுக்கு நல்வழி காட்டுவார்கள். கணவன் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் கணவனின் பாக்கியம் உயர்வுக்கு பெரிதும் துணை புரிவர்களாக இருப்பாங்க. பிறந்த இடத்திலிருந்தும் நிறைய பொன்பொருள்களும் கொண்டு வருவார்கள். மனைவியின் பிறந்த வீட்டு ஆதரவு முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அளவின் உடன் பிறந்தவர்கள் இவர்களை நல்லவராக வாழ வைத்து மிகவும் சுபமான வீடு, நிலம், அந்தஸ்து எல்லாம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் இது தன கேந்திரம், உச்ச கேந்திரம் எனப்படும். எனவே மனைவி அதிகார உடையவராக இருப்பாங்க. குடும்பத்தில் மனைவி ஆட்சி தான் நடக்கும். மனைவி குடும்பத்தில் ஹீரோவாக ஜொலிப்பாங்க. எனவே இந்நிலையில் லக்னாதிபதி 1, 4, 7, 10 என்னும் ஏதாவது ஒரு கேந்திரத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அப்போது தான் ஈடு கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் கணவன் 0 தான். மரியாதை இழந்து வாழ்க்கை தான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனைவி பணக்காரியாகவும் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருக்கும். கணவனுக்கு நல்ல மனைவியாக நடந்து கொள்வார்கள். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகள் நன்கு கவனித்துக் கொள்வார்கள். குழந்தைகள் மீது அன்புடையவராக இருப்பார்கள். 11ஆம் இடம் என்பதால் 4க்கு 8ஆம் இடமாகும். அதாவது தாயின் மரணஸ்தானமாகும். எனவே மாமியாருக்கு ஆகாது. மாமியார் மருமகள் ஒத்துப்போக மாட்டாங்க. இந்த விஷயத்தில் கணவனின் நிலை இருதலை கொல்லி என்றும் கூற வேண்டும். கணவனின் திறமை குறையும், நிம்மதி குறையும். மனைவி கணவன் மட்டும்தான் வேண்டும் என்பார்கள். முதல் பிள்ளை ஆண் பிள்ளை தோஷத்தோடு உண்டு. பெண் குழந்தை என்றால் தோஷம் இல்லை. 7ஆம் இடத்தில் அதிபதி 12இல் இருந்தால் 12ஆம் இடம் விரயஸ்தானம். இங்கே 7ஆம் இடம் அதிபதி நின்றால் மனைவி கணவனை கடனாளி ஆக்கி விடுவார்கள். மனைவியால் நிறைய விரயம் ஏற்படும். பொருள் நஷ்டம், வம்பு வழக்குகள் ஏற்படும். 12ஆம் இடம் அயன சமய சுகம், கட்டிலறை ரகசியம். ஆக இந்த 12ஆம் இடத்தில் அவள் கொடுக்கும் இன்பத்துக்கும் விலை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த அன்பில் நச்சு கலந்திருக்கும். இந்த இடம் புத்திரஸ்தானத்துக்கு 8ஆம் இடமாக வருவதால் குழந்தைகளை பேணி வளர்க்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு நல்ல உணவு உடை கொடுத்து அன்பு செலுத்த மாட்டாங்க. அலங்காரம் செய்து கொண்டு குழந்தைகளை வளர்க்க மாட்டாங்க. இதுவரை 7ஆம் இட அதிபதி 12 பாவங்களின் பலனை இப்போ நான் சொல்லிட்டேன். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 7ஆம் இடத்து அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை அடிப்படையிலேயே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆண் பெண்ணுக்கு அடிமையாக இருப்பதும் பெண் ஆணுக்கு அடிமையாக இருப்பதும் இருவரும் ஒற்றுமையாக வாழ்வதும் இருவரும் ஒற்றுமையின்றி பிரிவதும் இந்த 7ஆம் இடத்தை பொறுத்தே அதனுடைய பலன் அமையும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.